கோலுக்கு முன்னாடி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. கோலுக்கண்ணா, இங்க பாரு, சாயங்காலம் ஆயிடுச்சு. போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே விளையாடிட்டு வா. அம்மா, நான் தான் இங்க விளையாடிட்டு இருக்கேன்ல. கண்ணா, இது வீடியோ கேம். நான் உன்னை வெளியே போய் விளையாட சொன்னேன். இப்படி உட்காந்துட்டே விளையாடிட்டு இருந்தா அப்புறம் குண்டாயிடுவேன். அம்மா, நான் வெளியே போய் விளையாடினா ஒல்லி ஆயிடுவேன். அப்புறம் தேவையில்லாத வியாதி எல்லாம் வருமா? அப்புறம் வெயில்ல கருப்பாயிடுவேன். அப்புறம் வெளியே பொல்யூஷன் இருக்குல்ல, அதனால நான் உள்ளேயே இருக்கேம்மா. கோலு, நீ குட் பாய் இல்லையா? போ, முதல்ல வெளியில போய் விளையாடு. இல்லைன்னா வீடியோ கேம் எடுத்து நான் அலமாரியில வச்சு பூட்டிடுவேன். ஒருவேளை நான் இந்த பேட்டை குளத்துல தூக்கி போட்டேன்னா அதுக்கப்புறம் விளையாட முடியாதுல்ல. அப்புறம் அம்மா என்ன வெளியில போய் விளையாடுன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என் இஷ்டப்படி நான் வீடியோ கேம் விளையாடலாம். அட, என்னோட பேட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீதான் என்னோட பேட்டை இப்ப தூக்கி போட்டிருக்க. என்னோட சைக்கிளை கூட உடைச்சிட்டேன். அப்புறம் என் பர்த்டேக்கு முன்னாடி எங்க அப்பா எனக்கு பேட்டே வாங்கி தர மாட்டாரு. நான் இப்ப என்ன பண்றது? நீ எதுக்காக அழுற? உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு வீடியோ கேம் வாங்கிக்கோ. அப்புறம் அந்த வீடியோ கேம்லயே கிரிக்கெட் விளையாடலாம். அதுக்கப்புறம் நோ கிரிக்கெட் நோ பேட். ஏய், ஸ்டைல் எல்லாம் காட்டாத. பால் கொண்டு வந்தியா இல்லையா? சாமடி வாங்கினியா? இப்ப ரொம்ப மேஜிக் காட்டிட்டு மேஜிக் காட்டாம விளையாட ஆரம்பிக்கலாம். சொன்னேன்ல, மேஜிக் வேணா. இப்ப நீ காலி. நான் வந்துட்டேன். நான் எங்க மேஜிக்கை யூஸ் பண்ண? அப்புறம் எப்படி இந்த பால் மிஸ் ஆகிட்டே இருக்கு? ஏ முட்டாள், அது மேஜிக் இல்ல, மாயாஜாலம். பாரு, நம்ம இதுவரைக்கும் வானத்துல செல்ஃபி எடுத்ததே இல்ல. வா, எடுக்கலாம். நான் உன்னை விட மாட்டேன். நீ என்ன இந்த மாதிரி கட்டி பிடிச்சி செல்ஃபி எடுக்கவே இல்ல. அப்ப வா, இப்ப எடுக்கலாம். நான் பாதி தான் தெரியுறேன். செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணு. இப்ப பாரு. பாத்தியா? இப்ப கொஞ்சம் ஜூம் பண்ணு. உன்னை முட்டாளாக்கிட்டேனே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம் பாஸ். கிரிக்கெட்டா? படுத்துக்கிட்டா விளையாடுவாங்க? அது நாங்க ஃபீல்டிங் பிராக்டிஸ்க்காக டைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? ஃபீல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, இத சொல்லு. பேட்டிங்கும் பவுலிங்கும் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுலதான் கொஞ்சம் ப்ராப்ளம். பேட்டிங்கும் நாங்க தான் பண்ணணும். பவுலிங்கும் நாங்களே தான் பண்ணணும். ஃபீல்டிங்கும் நாங்க தான் பண்ணணும். நாங்க 2 பேர் தான் அம்பையராவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பாவத்தை போக்குறதுக்கு உங்களோட நாங்க தான் வரணும். பாஸ், 2-3 பூதத்தை கூப்பிட வேண்டியது தானே? ஆமா பாஸ். அப்புறம் அந்த பூதங்க கிட்ட சொல்லுங்க, வரும்போது சமோசா எடுத்துட்டு வர சொல்லுங்க. எனக்கு சட்னியும் தான். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இந்த சமோசாவும் சட்னியும் கொடுத்துட்டேன். இங்க பாரு, சாயங்காலம் ஆயிடுச்சு. போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே விளையாடிட்டு வா. அட,
இந்த பையனுக்கு வீடியோ கேம் ஆடுற கெட்ட பழக்கம் வந்துருச்சு. அவங்க அப்பா அம்மா பேச்ச சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் வெளியில விளையாட கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்டோட பேட்டை தூக்கி போட்டுட்டான். அவங்க விளையாடுறதையும் கெடுத்துறான். அப்போ அவனோட சந்தோஷத்துக்காக மத்த பசங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். சரி சரி, வீட்ல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப நேரமா விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்ப அவனை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வைக்கலாம். கிளம்பலாம். காம் 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 வாங்க பாவத்தை போகலாம். கோலு, நான் சொல்றது சரியா இல்லையா? ஆமாம்மா, நான் இப்ப ஜியோகிராஃபி படிச்சிட்டு இருக்கேன். பாத்தியா, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஜாலியா வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். தப்பு இல்ல? டிராகன் ஹீரோ நைட் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். பாஸ், எனக்கு அந்த டிராகன் ஆகணும். அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஆயிட்டு அந்த டிராகனை நல்லா அடிக்கணும். அப்போ 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே பாஸ். அடடா, இவங்க 2 பேரும் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டாங்க? ஃபைட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. கோலு, கொஞ்சம் நிறுத்து. என்னது, இந்த ஹீரோ என்கிட்ட பேசுறாரு? கோலு, நிறுத்த சொன்னல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவ? எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நீ எங்க போவ? எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நீ எங்க போவேன்னு டிராகன் கேக்குறான். மம்மி, என்ன காப்பாத்துங்க. டெய்லி ரிமோட் கண்ட்ரோலால எங்களை தொல்லப்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நாங்க உன்னை ஆட வைக்க போறோம். இவனை நாம நம்மளோட பேட்டில் ஃபீல்டுக்கு கூட்டிட்டு போகலாம். இப்ப நீ என் கத்திக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும். இல்ல, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கணும். மம்மி, 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 என்ன காப்பாத்துங்க. என்ன விடு, என்ன விடு. இப்பதானே விளையாட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஜாலியா இருக்கா? இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உன்னை பழக்கப்படுத்திக்கோ. ஏன்னா நீ இனிமே கேம் உலகத்துல தான் இருக்கணும். கேம்லியா? எந்த பசங்கெல்லாம் நாள் முழுக்க வீடியோ கேம் விளையாடுறாங்களோ அவங்க எல்லாரையும் கேம் உலகத்துல அடைச்சி வச்சிடுவோம். உன்ன மாதிரி நாங்க உன்னை அடைச்சி வச்சிட்டோம். எனக்கு வீட்டுக்கு போகணும். ஆனா நீ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற சொல்லு? எப்படியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறது இல்ல. வெளியில தான் போக மாட்டியே. அவங்களோட பொம்மைகளை ஒளிச்சு வச்சிடுவ, இல்லனா தொலைச்சிடுவ. அப்புறம் உன்னோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை நீ கேட்கவே மாட்ட. அப்புறம் நீ வீடியோ கேம் ஆடிக்கிட்டே இருப்ப. இல்ல, இனிமே நான் வீடியோ கேம் முன்னாடி உட்காரவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட பேட்டெல்லாம் தூக்கி போடவும் மாட்டேன். அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அப்படியே கேக்குறேன். ஆனா நீ மட்டும் என்ன வீடியோ கேம் உலகத்துல அடைச்சு வைக்காத. நிஜமாவா? பிராமிஸ். ஞாபகம் வச்சுக்கோ, வீடியோ கேம் கிட்ட இருந்து தூரமாவே இருக்கணும். இன்னைக்கு நீ மேஜிக் பண்ணி என்ன பேட்டிங் பண்ண விடாம பண்ணிட்ட. உன்னை நான் விட மாட்டேன். என்னோட நெருப்பு கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. பிரமாதம். ஆனா உப்பு மிளகா எலுமிச்சை இருந்தா சூப்பரா இருக்கும். நீங்க 2 பேரும் விளையாடி முடிச்சிட்டீங்களா? பாஸ், கொஞ்ச நேரம் விளையாட விடுங்களேன் ப்ளீஸ். ஆமா பாஸ், நான் இந்த பாப்கார்னை சாப்பிட்டுட்டு வரேன்.
அட எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க சமோசா சட்னி ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல? சமோசாவும் சட்னியும் கொடுத்துட்டேன். சொல்லு. பிடிக்கலையா? வேண்டாம், என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா பாஸ், என்னோட வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப போலாமா? எஸ் பாஸ்.